எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சதா. இந்த பதிவில் கேரளா லாட்டரி 12 கோடி வெல்வதற்காக ஒரு வாய்ப்பு இருக்கிற ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி இதில் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பரிசு தொகை கிடைக்கணும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையாக இருக்கணும். அது கண்டிப்பாக நடக்கணும். இருந்தாலும் நமக்கு ஒரு யோகம் வேணும். இந்த யோகம் இருந்தால் தானே நமக்கு கிடைக்கும். நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இதில் கிடைச்சா நம்ம லைஃப்பையே மாற்றிடலாம், நம்ம லைஃப்பை மாற்றி அமைச்சிக்கலாம், நம்ம கஷ்டமான ஜீவனத்திலிருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. அதே மாதிரி நான் போடுற வீடியோக்குள்ளே நிறைய பேர் அந்த யோகமான நம்பர் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மாதிரி வீடியோக்குள்ளே நான் போட்டிருக்கிறேன். 12 ராசிகளுக்குமே நட்சத்திரங்களுக்கெல்லாம் நான் அதிர்ஷ்ட நம்பர் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த கோச்சாரத்தில் ராகு கேது ஒரு அமைப்பில் வர்றபோது சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டங்களாக கிடைக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் ராகு தான் இந்த ஒரு பரிசு புதையலெல்லாம் சொல்லக்கூடிய நம்ம அபிலாஷைகளை தூண்டிவிட்டு அதை அடையவும் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அது எந்தெந்த இடங்களில் இருந்தால் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதும் விவரத்தில் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு கோச்சாரத்தில் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. பொதுவாக 10ல் ராகு இருந்தால் ஏதாவது ஒரு நன்மை செய்யாமல் விட மாட்டார். அந்த வகையில் மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி கடகராசிக்கு, சிம்ம ராசிக்கு, துலாம் ராசிக்கு, கும்பராசிக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இன்னும் இந்த துலாம் ராசிக்கெல்லாம் நல்ல சாதகமான இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ராகுவனுடைய தசாவோ ராகுவனுடைய புத்தியோ நடந்தால் இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும். அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு கூட கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வகையில் உங்களுக்கு இந்த தடவை இந்த அதிர்ஷ்டமான வாய்ப்பை, மிகப்பெரிய அதிர்ஷ்டமான வாய்ப்பை பெறக்கூடிய உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த 12 கோடியை வெல்லக்கூடியவங்க நான் இதில் சொல்லியிருக்கிற ராசிக்காரவங்க அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறதும் நான் உறுதியாக சொல்லியிருக்கிறேன். இதனால் ஜோதிடமும் படிக்கணும், வாக்கும் படிக்கணும். நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். உங்களுக்கான ராசி, உங்களுக்கான அதிர்ஷ்ட நம்பர் இந்த பதிவில் வருது. நீங்கள் பார்த்துக்குங்க, குறித்து வச்சுக்கோங்க. அது என்னைக்குனாலும் உங்களுக்கு பயன்படும். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அந்த அதிர்ஷ்ட நம்பர் பயன்படும். அந்த வகையில் மிதுன ராசிக்காரவங்க, இந்த மிதுன ராசிக்காரவங்க இதில் ராகு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்துங்க. கடகராசிக்காரவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தில் தமிழ் வருட பிறப்பில் இருக்கிற பூச நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பலன் இருக்குது. அதே மாதிரி சிம்மராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல தொகையை வாங்குவாங்க அப்படிங்கிறதும் நல்லாவே இருக்குது. அதனால் சிம்மராசிக்காரவங்க நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கும் ஒரு நல்ல யோகம் இருக்குது. அதனால் உங்களுக்கு அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அதிர்ஷ்ட நம்பரும் இதில் கொடுத்துருக்குது. இந்த நம்பரை வச்சு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கும்பராசிக்காரவங்க. கும்பராசிக்காரவங்க சதய நட்சத்திரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கணிப்பு இருக்குது இந்த வருஷத்தில். இந்த கும்பராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 47. இந்த 47 நம்பரை வச்சு நீங்கள் விளையாண்டு பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் வந்து ஃபஸ்ட்டில் 4 லாஸ்ட்டில் 7, ஃபஸ்ட்டில் 7 லாஸ்ட்டில் 4 இந்த மாதிரி வர மாதிரி பாருங்கள். அடுத்ததாக வந்து கடகராசிக்கு 2 4 ஃபஸ்ட்டில் 2 கடைசியில் 4 ஃபஸ்ட்டில் 4 கடைசியில் 2 இந்த மாதிரி வர மாதிரி ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு அப்புறமா சிம்மராசிக்காரவங்க, இவங்க 1 தான் உங்களுக்கு சிறப்பான நம்பரு, 9 சிறப்பான நம்பரு. இருந்தாலும் 5 2வது கட்டமாக ஃபஸ்ட்டில் 1 வர மாதிரி லாஸ்ட்டில் 1 மாதிரி வரும். இந்த நம்பரை மாற்றி வச்சு நீங்கள் லாஸ்ட்லேயும் முன்னாடி வர மாதிரி பாருங்கள். அடுத்ததான் துலாம் ராசிக்காரவங்களுக்கு 4 7 அதிர்ஷ்டமான நம்பரு. நீங்கள் ஃபஸ்ட்டில் 4 வர மாதிரியோ லாஸ்ட்டில் 7 வர மாதிரியோ, இல்லாட்டி 7 முன்னாடி வர மாதிரியோ லாஸ்ட்டில் 4 வர மாதிரியோ, இல்லாட்டி 47 74 இந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கும்பராசிக்காரவங்க உங்களுக்கு 4 8 அதே மாதிரி இந்த 4 8 பயன்படுத்தி கொஞ்சம் விளையாண்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கட்டும். நன்றி.